ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை ஒவ்வொரு நாளும் வாஞ்சையோடு எங்களோடு இணைந்து கேட்டு கர்த்தரை மகிமைப்படுத்தி விசுவாசத்திலே வளர்ந்து வருகிற ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். எங்களோடு சில விசுவாச மக்கள் எங்களோடு கூட தொலைபேசியில் ஐயா உங்கள் மூலமாக பாஸ்டர் அம்மா மூலமாக பேசப்படுகிற சத்தியங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கிறது, அது விசுவாசத்தை தூண்டுகிறது, எங்களுக்கு அது பிரயோஜனமாக இருக்கிறது என்று சொல்லி உங்களில் சிலர் எங்களோடு தொலைபேசி மூலமாக வாழ்த்து தெரிவித்தீர்கள், நன்றி தெரிவித்தீர்கள். முதலாவது கடவுளுக்கு நன்றி சொல்லுங்கள். இப்படிப்பட்டதான கனமான ஊழியத்தை செய்வதற்கு கர்த்தர் தான் எங்களை ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த நாளில் இப்படி ஒரு அற்புதமான வாசலை திறந்து ராஜ்யத்தின் சுவிசேஷம் சத்தியத்தை அறிகின்ற அறிவினால் ஜனங்கள் நிரப்பப்படவும் இந்த யூடியூப் மூலமாக கடவுளுடைய வார்த்தையை நாங்கள் பகிர்ந்து கொண்டிருக்கிறோம். இது பல்லாயிரக்கணக்கான ஆத்துமாக்களுக்கு ஆசீர்வாதமாக இப்பொழுதே இருக்கிறது. அதற்காக நான் கடவுளை ஸ்தோத்தரிக்கிறேன். கர்த்தர் நல்லவர். போகட்டும். இப்பொழுது நம் கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கடந்து செல்லலாம். இந்த நாளிலும் உன் தலை நிமிரும் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். இந்த நாளிலும் சங்கீதங்களின் புஸ்தகம் 92வது சங்கீதம் 10வது வசனம். என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவீர், புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். வாசிக்கப்பட்ட வேத பகுதியில் கர்த்தருடைய வார்த்தை சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன், புது எண்ணெயினால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். பிரியமானவர்களே, விசுவாசத்தோடு இந்த சங்கீதக்காரன் தன்னுடைய நிலைமையை எடுத்து அறிவிக்கிறான். கர்த்தரை பார்த்து அவன் சொல்லுகிறான், என் கொம்பை காண்டாமிருகத்தை கொம்பை போல உயர்த்துவீர். அவர் நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை அறிக்கை செய்கிறார். கர்த்தர் என் கொம்பை உயர்த்துவார், புது எண்ணினால் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறேன். பாருங்கள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய அபிஷேகத்திலே அபிஷேகம் பெறாதவர்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ளும்படி வாஞ்சித்து கடவுளுடைய சமூகத்தில் விண்ணப்பித்து பரிசுத்தாவியை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவர்கள் அந்த அபிஷேகத்திலே நாம் வளர்ந்து வர வேண்டும். பிரியமானவர்களே, இங்கே சொல்லியிருக்கிறார், அவர் கர்த்தர் என் தலையை உயர்த்துகிறவராயிருக்கிறார், அதுவும் காண்டாமிருகத்தின் கொம்பை போல. பாருங்க, இந்த காண்டாமிருகம் அந்த நாட்களும் சரி இந்த நாட்களும் சரி அது ஒரு அபூர்வமான, அது பலம், உலகத்திலே அதிக பலம் நிறைந்த ஒரு மிருகமா. பாருங்க, அதுக்கு ஒப்பிட்டு என் தலை காண்டாமிருக கொம்பை போல உயர்த்துவீர். அல்லேலூயா. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே சகோதரிய தேவச்சனமே, உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்த போகிறார். ஏன் இந்த வேலையில கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு நேர புறப்பட்டு வருது? நீங்கள் அநேக சூழ்நிலைகள் வழியாய், பாடுகள் வழியாய், போராட்டங்கள் வழியாய், நிந்தகளின் வழியாய் நீங்கள் கடந்து வரீங்களே, என்றைக்கு நான் தலை நிமிர்ந்து நடப்பேன்? இந்த பொல்லாத மனிதர்கள் வஞ்சகமாக எழும்பி உங்களுக்கு வரவேண்டிய ஆசீர்வாதங்களை தடை செய்து, அது மாத்திரமல்ல மறைவிடத்தில் உங்களுக்கு விரோதமாக எழும்பி பொல்லாத மனிதர்களை பயன்படுத்தி பிசாசு உங்கள் உயர்வை தடைப்படுத்தி நீங்கள் சுகமாக இருக்கவும், சமாதானம் இருக்கக்கூடாதபடிக்கு, வெற்றி வாழ்வாக இருக்கக்கூடாதபடிக்கு, ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கக்கூடாதபடிக்கு பல விதத்தில் பொல்லாத சத்துரு எழும்பி நீங்கள் கூனி குறுகி உட்கார்ந்து விட வேண்டும், நீங்கள் தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது என்று சொல்லி கங்கணம் கட்டி பொல்லாத ஆவி பல மனிதருக்குள்ள எழும்பி பல விதத்தில் சூழ்ச்சி செய்து நீ தலை குனிந்து நடந்து கொண்டிருக்கிறாயே, இதற்கு தான் இன்றைக்கு பதில் வருகிறது. இதற்கு மத்தியில கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். உன் கொம்பை காண்டாமிருக கொம்பை போல கர்த்தர் உயர்த்த போகிறார். நீ நிமிர்ந்து நடக்க போற. எந்த இடத்துல வைக்கப்பட்டியோ, எந்த இடத்துல மனுஷர் உன்னை அழிக்க நினைச்சாங்களோ, எந்த இடத்துல நீ வாழக்கூடாத கங்கணம் கட்டினாங்களோ, அதே இடத்துல நீ பயப்படாமல் நீ தைரியத்தோடு கம்பீரமா வீர நடக்க போற நீ. அல்லேலூயா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலும் ஆவிதானே கொடி பிடிப்பார் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஆவியான நமக்கு முன்னால போகிறார். இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான மகனே, மகளே, தேவ ஜனமே, நீ எழும்பி நடக்க போற. உன் தலை நிமிர போகிறது. உனக்கு நல்ல செய்தியை கர்த்தர் அனுப்ப போகிறார். அற்புதமான வாசல் உனக்கு முன்பாக இருக்கிறது. நீ வாழ்நாள் முழுக்க தலை குனிந்து நடந்திருக்கலாம், கூனி குறுகி போய் அமர்ந்து இருக்கலாம், உட்கார்ந்து இருக்கலாம். இனி நான் எப்படி எழும்ப போறேன், இனி எப்படி இந்த கரையை நான் கடக்க போறேன், இந்த போராட்ட பாதை எப்படி நான் சவால்களை சந்தித்து மீண்டு வர போறேன்னு நினைக்கலாம். கர்த்தர் எல்லாத்தையும் லேசாய் மாற்ற போகிறார். கர்த்தர் உங்கள் தலையை நிமிர பண்ண போகிறார். நீங்க நிமிர்ந்து நடக்க போறீங்க. பொல்லாத
பொல்லாத ஆவியின் வல்லமை இன்னைக்கு அழிக்கப்படுகிறது. நீங்க வாழக்கூடாதபடி, வளரக்கூடாதபடிக்கு, நிமிரக்கூடாதபடிக்கு உங்களை கூனி குறுகி உட்கார பண்ணின பொல்லாத ஆவியின் வல்லமைகள் இப்போது இயேசுவின் நாமத்தால கட்டப்படுகிறது. எல்லா மந்திர கிரிகள், சத்துருவின் கிரியைகள், எல்லா போராட்ட எரிச்சல் ஆவி இயேசுவின் நாமத்தால எரிக்கப்படுகிறது. கர்த்தரே உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார். ஏன் தெரியுமா? நீ கர்த்தரை மேன்மை பாராட்டின பத்தியா சங்கீதம் 20வது சங்கீதத்துல ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லா சூழ்நிலையும் நீ கர்த்தரை குறித்தே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறதை பரலோக தேவனானவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். நம்முடைய காரியங்கள் எல்லாம் காண்கிற தேவன் எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிற சங்கீதம் புஸ்தகம் 20வது அதிகாரத்துல நீங்கள் 8வது வசனத்தை வாசித்து பார்த்து என்று சொன்னோம். அவர்கள் முறிந்து விழுந்தார், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நீங்க சொல்லுவீங்க ஒரு நாள், நாங்க நிற்கிறோம். ஆமென், அல்லேலூயா. நாங்க நிற்கிறோம் நீங்க சொல்லுவீங்க. பாருங்க, அவர்கள் முறிந்து விழுந்த யாரு? நம்மளை பார்த்து அற்பமா நினைச்சவன், கேலி பண்ணவன், கிண்டல் பண்ணவன், பரியாசம் பண்ண, நமக்கு விரோதமா தீமை செய்தவன், நம்ம நிமிர்ந்து நடக்க, நம்ம தலை குனிஞ்சு நடப்பதற்கு காரணமா இருந்தவன் எல்லாம் முறிந்து விழுந்து போயிடுவானா? காரணம்னா அவன் தன் சுயபலத்தையும் தனக்குள் இருக்கிற திறமைகளையும் தன்னை சார்ந்த எல்லா பலத்தையும் நம்பி ஓடிக்கொண்டிருக்கிறான். அவன் முறிந்து விழுந்துடுவான். ஆனால் நாம தலை ஓடி வந்தாலும், சில நேரத்தில் சோர்ந்து போனாலும், வெக்கப்பட்டு போற பாதி நம்ம நடந்து வந்து இருந்தாலும், நம் கர்த்தரையே மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறபடினால், கர்த்தரையே நம்பி இருக்கிறபடினால், கர்த்தரையே சார்ந்து இருக்கிறபடினால நம்முடைய வாழ்நாள்ல இன்றைக்கு தலை நிமிர்ந்து நடக்கிற அபிஷேக வல்லமை இறங்கி வருகிறது. தலை நிமிர்ந்து நடக்கிற நடத்துகிற கர்த்தருடைய கரம் நம்மை கரம் பிடித்து நடத்த போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்க சங்கீதக்காரர் அதான் சொல்றான், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். அல்லேலூயா. நாம் நிற்க போகிறோம். இந்த நிமிடத்தில் செய்தி கேட்டுக் கொண்டிருக்கிற மகனே, மகளே, தேவ ஜனமே, இந்த வேளையில நாம் எழுந்து நிற்க போகிறோம். நம் தலை உயர போகிறது. வெட்கப்பட்ட இடத்துல கர்த்தர் நம் தலை நிமிர்ந்து நடக்க வைக்க போகிறார், வாழ வைக்க போகிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழ வைக்கிற தெய்வம். திருடவும் கொள்ளையிடும் அழிக்கவே வருகிறார் என்று வேறொன்றுக்கும் வரான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கும்படியும் அது பரிபூர்ண படம் வந்தேன் என்று சொன்னார். அல்லேலூயா. ஆண்டவர் இயேசு பரிபூர்ணப்படுவதற்காக, ஜீவன் உண்டாயிருப்பதற்காக, நாம் உயர்வதற்காகவே சிலுவை மரத்தில் அவர் தொங்கினார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, இன்னொரு வசனம் 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரத்தில் கூட நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னார். அவர் சிறியவனை பொழுது எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் அதிபதிகளோடும் அமர பண்ணுகிற தெய்வன். நாம் ஆராதிக்கிற தேவன் நல்லவர். அவர் அற்புதமான தேவன். அவர் ஆச்சரியமான தேவன். எளியவனை புழுதிந்து எடுக்கிறாராம், சிறியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறாராம். நீ தலை குனியும்படிக்கு, நீ ஒன்றுமில்லாவது ஆவதற்கு, நீ பலவீனப்பட்டதற்கு, நீ கூனி குறுகி உட்கார்வதற்கு பலர் காரணமா இருந்திருக்கலாம், பல ஆவிகள் காரணமா இருந்திருக்கலாம். ஆனா இன்றைக்கு இந்த வேலையில, இந்த ஜெப வேலை, செய்தி வேலை என்னோடு இணைந்து கர்த்தருடைய வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க போகிறார். நீங்க நிமிர்ந்து நடக்க போறீங்க. ஒரு புதிய திட்டத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். புதிய தரிசனத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். உங்களை கீழாக்காமல் மேலாக்க போகிறார், வாளாக்காமல் தலையாக்க போகிறார். உங்களை கொண்டு ஆண்டவர் அநேக அற்புதங்கள், அடையாளங்களை செய்ய போகிறார். நீங்க நிமிர்ந்து நடக்க போறீங்க. உங்கள் தலை உயர்கிறது. உங்களுக்கு விரோதமாய் கட்டப்பட்ட கட்டுகளை ஆண்டவர் அறுத்து போட்டு பொல்லாதவன் வல்லமைகளை அழித்து நிலையில்லாத இந்த பூமியில கர்த்தர், நீ எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலை குனிந்து நடந்தாயோ அந்த இடத்துல உன் தலையை கர்த்தர் நிமிர்ந்து நடக்க பண்ண போகிறார். விசுவாசிக்கிறீங்களா? என்னோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த போகிறார். உங்கள் தலையை உயர்ந்து நீங்க நடக்க போறீங்க. கர்த்தர் உங்களை காண்டாமிருத்து கொம்பை போல உங்கள் தலையை புதிய நாள் அபிஷேகம் பண்ணி உங்களை உயர்த்த போகிறார். நீங்க கனமடைய போறீங்க. அற்புத சாட்சிகளை நீங்க கேட்க போறீங்க. வாழ்க்கையில நீங்க பார்க்க போறீங்க. வர நாட்கள்ல நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். கிருபையுள்ள பிதாவே, ஒவ்வொரு நாளும் தவறாமல் அடியனோடு இணைந்து வாழ்வளிக்கும் ஜீவ வார்த்தையை கேட்டு தங்களை அர்ப்பணித்து விசுவாசத்தில் வளர்ந்து வருகிற சத்தியத்தை அறிகின்ற அருள் நிரப்பப்படுகிற ஒவ்வொரு மகனுக்காக, மகளுக்காக, தேவ ஜனங்களுக்காக உம்மை நோக்கி நான் பார்க்கிறேன். பரலோகத்தின் தேவனானவர் போதும் ஆண்டவரே. இவர்கள் பட்ட பாடுகள் போதும், தலைகுனிந்து நடந்தது போதும், அவமானப்பட்டது போதும். அப்பா, உன் கரத்தை நீட்டுங்க. தயவுள்ள கரத்தை நீட்டுங்க. அன்புள்ள கரத்தை நீட்டுங்க. மனதிற்குமுள்ள கரத்தை நீட்டுங்க. அற்புதம் செய்கிற கரத்தை நீட்டுங்க. இந்த ஆண்டவரே, இது ஆண்டவர் வெட்கப்பட்ட இடத்துல இவர் தலை இன்னைக்கு உயரட்டும் ஆண்டவரே. வெட்கப்பட்ட இடத்துல இவர்கள் காரியம் ஜெயமா இருக்கட்டும் ஆண்டவரே. ஜனங்கள் ஆச்சரியப்படட்டும் அப்பா. காண்கிறவர்கள் ஆச்சரியப்பட்டு பொறாமப்படுற அளவுக்கு இவர்களுடைய ஆசீர்வாதத்தை உயர்த்தி மேன்மைப்படுத்தி இவர்கள் ஆண்டவரே எழுப்பி பிரகாசிக்கிறவர்களா தலை நிமிர்ந்து
நடக்கட்டும் ஆண்டவரே. சமுதாயத்திலே தேசங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவர் சிறியவனை புழுந்து எடுத்து எளியவனை குப்பிலிருந்து உயர்த்தி அவனை ராஜாக்களோடு பிரபுக்களோடு அதிபதியோடு அமர பண்ணுகிற தேவன் நீர் என்று சொல்லி இந்த நாளுடைய வார்த்தை சொல்லுகிறது ஆண்டவரே. இவர்கள் தலை உயர்த்தப்படட்டும் ஆண்டவரே. ஆசீர்வாதம், மேன்மை, கனம், கீர்த்தி, புகழ்ச்சி உண்டாயிருக்கட்டும் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நீங்க இப்படி செய்ய போற தயவுக்காக நன்றி. அற்புத சாட்சி ஏற்படுத்த தயவுக்காக நன்றி. மனதுருக்கத்தின் தேவன் இவருடைய தடைகளை உடைத்து இவரை நிமிர பண்ணின தயவுக்காக நன்றி செலுத்துறோம். வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை பேசுங்க. தாவீது சொல்றார், நான் கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி சொன்னார்ல. நீங்க சொல்லிட்டே இருங்க, என் தலையை கர்த்தர் உயர்த்திட்டாரு, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லுங்க. நீங்க நல்லா இருப்பீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன்.